பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? அந்த என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்துற. நீ என்னடி ஏன் பொண்டாட்டி அவன் கட்டி பிடிச்சி ஆடுறதுக்கே தெரிஞ்சேன். அவன்கிட்ட போக கூடாது. என்ன நீ என்னதான் சொன்னாலும் போவீங்க. நீ எங்க அண்ணனை தானே காதலிக்கிற. எங்க அண்ணனை தானே காதலிக்கிற. அப்புறம் எங்க அண்ணனை அனாதை எப்படி விட்டுட்டு அந்த போற? பாவம், அவன் பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். தென்னை மரமே இல்லடா. எதுக்கு நீ கூப்பிட்ட? என்ன நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? ஆசீர்வாதம் கொடுக்கணும் வந்திருக்கார். நாரதரா? நாரதரா? ஆமாமா. நம்ம இடத்துக்கா? நிஜமா தானா? அவர் ஏன் ஆசீர்வாதம் லோன் கொடுக்க வந்திருக்கிறார். லோன் கொடுக்கவா? என்னன்னா சொல்ற? ஆமாமா. ஏன் அப்படி கிறங்கி போயிட்ட? நீ முதல்ல கண்ணை செக்கப் பண்ணு. என்னை பார்க்காம தானே? உன்னை பார்க்காம ஆளுக்கு இறங்கிருக்கு. தங்கச்சி மேல அம்பிட்டு பாசம். அப்ப 80 கிலோ இருந்தேன். இப்ப கிறங்கினதுலாம் 7 கிலோ கூடி இருக்கு. ஐயோ, இதுக்கு தான் சொல்றது ஒழுங்கா தேனு தினமாவும் சாப்பிடுன்னு. எங்க தேனு தினைமாவும் சாப்பிடுறேன்? ஆனந்தகுமார் சாப்பிட்டேன் தேனும் தினைமாவும். ஆனா பெரியார காக்க வைக்க கூடாது. உடனே அழைத்து வாருங்க. சாமி வாங்க. வாங்க சாமி வாங்க. நாரத மாமுனியே வருகவே, நாரத மாமுனியே வருகவே, ராமன் மைந்தனே வருக வருகவே, மாதவ தேரனே வருகவே, அணிகள் பதமணித்தேன் வருக ஆசி தருகவே, நாரத மாமுனியே வருகவே, வருகவே, வருக வருகவே. நல்லாசிரியர் போல மெய்தான் அரும்பி விதை விதைத்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்துரம் எடுத்த கண்மணியே, காவிய பொன்மணியே, அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அழகக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் Hey!
வாழ்க வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தின் எண்ணெய் அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்ன பெருமை கொள்ளலாம். கிழமைகள் உள்ளாள் பெருவாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, இந்நாளுக்கு நன்மகளே, நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. உரக்கடவுள் திருவுருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உண்மையிலுமே சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள அப்படின்னு கேட்கலாமா? கேளுங்க சுவாமி. மட்டு வேறு கண்டு மொழி மாதே எங்கட நேர்வடைக்காம் ஆர்க்கும் இவர் எண்ணிகளக்காம் பார்க்கோள் தற்கப்படாகத்துகள் இருப்பதற்காக தொண்டை நடவு நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெண்மகளே, வில்லில் விடுபட்டு விரையும் கடை போல சொல்லில் சுவை கொட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே 11 செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமையப்பெற்ற ஆரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை புக்கும் என்று சொல்வாங்க. அதிசயமாக குறிஞ்சி வளர். அப்பேற்பட்ட குறிஞ்சி வளர் சொத்துக் குழுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்டு தொண்டை நாடு நல்லது. இன்னும் உம்மிடம் ஒன்று கேட்கலாம். கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. தந்தைக்கு பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, உம்முடைய பெயர் வள்ளி. உடன் பிறந்தார் 7 பேர். இங்கதற்காக வந்திருக்கின்றாய். காவல் புரிய. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. கருந்தனை யாருக்கு, சிந்தனை யாருக்கு? இரண்டுமே எங்களுக்கு தான். ரெண்டுமே உங்களுக்கு தான். சரி, காவலுக்கு வந்து காவலை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காவலை கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கண்ணுங்கருத்துமா பார்க்கணும்? 4 அறிவுள்ள பறவை சாப்பிட்டா தான் சாப்பிட்டு போட்டுமே. அது பசியோட போக கிடையாது, காரணம் இருக்கு. என்ன காரணம்? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா வள்ளலார் ஆகப்பட்டவர். அப்பேற்பட்டவர் இருந்து நம்மளுடைய நாட்டில் ஒரு பறவைக்கு வந்து உணவில்லாம நம்ம அனுப்பிடுவோமா? என்னுடைய தந்தையாருடைய கட்டளை என்ன அப்படின்னா, பறவைகளுக்கு எந்தவித சேதாரமும் செய்யாம கல்லால் அடிக்காம சொல்லால் அடிக்கணும் இருக்கிறார். ஓ, சேதாரம் இல்லைன்றீங்க. செய்கூலி யார் கொடுப்பா? செய்கூலியா? சேதாரம் செய்கூலின்றீங்களா? நீங்க என்ன நகை கடையில வேலை வைக்கிற மாதிரி பேசுறீங்க? ஏறிக்கிட்டே இருக்கே சேதாரம் செய்கூலின்னுக்கிட்டு. இன்னைக்கு நிலவரத்துப்படி கூட 160 ரூபா கூடி போச்சம்மா. ஒரு விஷயத்த கேக்குறீங்க, அதுக்கான பதில சொல்ல வர்றேன்னா அதை கவனமா கேளுங்க. அப்புறம் செய்கூலி சேதாரம் இருக்கிறீங்க. சேதாரம் இப்படி பேசுறீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சேதாரம் ஆகி போயிடும். அதையும் பாப்பா. எதுவும் ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு நாங்க வரல. அதையும் பார்க்க ஆதாரம் எப்படி கேட்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாப்போம். எதற்காக அப்படி விரட்டுறேன்றதை கேளுங்களே. யார் உங்களை விரட்ட சொன்னது? தந்தையார் சொன்னார். அவர் உங்க தந்தையா? யாரு? நீ தந்தையாருன்னு சொன்னீங்களே. ஆமா, நம்பி மன்னனாகப்பட்டவர். இதான் நான் நம்பணும். நீங்க நம்பினால் நம்பலைனாலும் அதான் உண்மை. உண்மை அது கிடையாதும்மா. அப்புறம் என்ன? நீ பொய்ய சொல்றத நான் ஏத்துக்கிற முடியுமா? பொய்யா? அவர் உங்க அப்பாவா? சுட்டு போட்டாலே வாயில இருந்து பொய். அதுதானே உண்மை, பொய் தானே. அப்புறம் என்ன? இல்ல இருமா, உங்க அப்பான்னு சொல்றீல. அவர் பேர் என்ன? நம்பி மன்னன். அவர் பெத்தெடுத்தாரா? இல்ல 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 பெத்தெடுக்கல. இல்ல யார்கிட்டயாவது எழுதி வாங்கி தத்தெடுத்தாரா? இல்ல பெத்தெடுக்கல, தத்து எடுக்கல. அப்புறம் எப்படி அவருக்கு பிள்ளையாக முடியும்? ஏன் பெத்தெடுத்தாலும் தத்தெடுத்தாலும் தான் பிள்ளையா இருக்க முடியுமா? எடுத்து வளர்த்தா பிள்ளை இல்லையா? எடுத்து வளர்த்தா பிள்ளையாக முடியுமா? யார் சொன்னா? பிள்ளைதான். எங்க எடுத்தாங்க? வள்ளிகளை. எங்க அப்பா வேட்டைக்கு போனாரு. சரி, அப்படி வேட்டைக்கு போகும் பொழுது 7 ஆம்பளை பசங்க, எங்க அண்ணன் 7 பேர் இருக்கிறாங்க. ஓஹோ, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு எங்க அப்பா நினைச்சாரு. அப்போ ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருந்தா எல்லாருக்குமே நினைச்சாரு. முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக்கிட்டு வேட்டைக்கு போகும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டிய பகுதியில் நான் கிடந்தேன். என்னை பார்த்தாரு, அழகான பெண் குழந்தையா இருக்கே. ஆமா அப்படின்னு எடுத்து வந்து இன்ன வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் எடுத்து வளர்த்த பிள்ளைன்றது எனக்கு நினைவுல கூட இல்லை. நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு. அவர் எடுத்து வளர்த்திருக்காரு. ஆமா. இப்ப பூமியில ஒரு பொருள் கிடக்கு, ஒரு புதையலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். புதையல். சரி, அந்த புதையல் யாருக்கு சொந்தமாகும்? பூமியிலிருந்து கிடைப்பது அனைத்துமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அப்ப நீங்க எங்க இருந்து கிடந்தீங்க? நான் பூமியில இருந்து தான். அப்ப நீங்க எந்த அரசாங்கத்துக்கு சொந்தம்? என்ன நம்பிராசி? எந்த அரசாங்கம்? இந்த நாட்டுக்கு, இந்த குறிஞ்சி நாட்டுக்கு எங்க அப்பா தானே தலைவன். ஓ, அப்படி சொல்றீங்க. இங்க எது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்ன பிரச்சனைனாலும் எங்க அப்பா கிட்ட தானே வந்து சொல்லுவாங்க. அப்ப எங்க அப்பாவுக்கு தான் உரிமை உண்டு. எங்க அப்பாவே பார்த்தாரு, எடுத்துட்டு வந்து தானே வச்சுக்கிட்டாரு. சரி, விட்டுறேமா, அந்த பிரச்சனை விட்டுறேமா. பறவைகள் தானே, சாப்பிட்டு போன்னு விட்டுற வேண்டியதானே. அதைத்தான் சொல்ல வந்தேன். எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லி விரட்ட சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆலோலம் சோன்னு விரட்ட சொல்லியிருக்கிறார்.
ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஓம் ஓம் ஓம்னு முடியும். இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது பிரணவ மந்திரமாகப்பட்டது. தந்தைக்கு தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னது யார் அப்படின்னா எம்பெருமானான முருகப்பெருமான். ஆக அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய நினைவாகப்பட்டது என்றுமே நினைவில் இருக்கணும். அவருடைய கவனத்தோடு நான் காவல் புரியணும் அப்படின்ற காரணத்திற்காக ஆலோலம் சோன் பறவை அவர்கிட்ட சொன்னார். அதே சமயத்தில் பறவைகள் பசியோடு போகாமல் இருப்பதற்காக இது என்ன தெரியுமா, இதில் நவ தானியங்கள் வச்சிருக்கிறேன். ஓஹோ, இந்த நவ தானியங்கள் வச்சு கத்தக்கூடிய கத்துலேயே பறவை தலை திரிக்க ஓடி போய் கத்துங்க பார்க்கலாம். ஆலோலம் சோன் கத்துவேன். அதெல்லாம் ஜவுன்னு கத்துறீங்க. அது ஏன் அப்படி மாறுது? மாறும், கத்துவே இல்ல. எங்க ஒரு விஷயம் அப்படி சொல்லுங்க பாப்பா. ஓயாமையா இல்ல சும்மா சொல்லுங்க, நான் கேட்கல. இல்ல அப்படிமே ஒரு பறவை கூட போக்கணுமே. கத்துற கத்துல பறவை செந்தனையில வந்து உட்காரும். செந்தனை முருகப்பெருமானுக்காக வச்சிருக்கிறோம். சரி, எடுத்துட்டு போறது என்னவோ நாங்க தான், ஆனா முருகப்பெருமானுக்காக படைக்கிறோம் சொல்றதானே. அப்ப அந்த பறவை வந்து செந்தனையில் அமராமல் இருப்பதற்காக நான் இந்த கத்துன உடனே பறவை எல்லாம் அங்க போய் அரண்டு போய் உட்கார்ந்துருக்கும். சரி, அப்படி கத்துறப்ப இந்த கவனம் சொல்லட்டி விடுவேன் தெரியுமா. இதுல இருக்கக்கூடிய தானியங்கள் அந்த உட்கார்ந்துருக்காரு பாருங்க, அந்த அங்க போய் சதறம். ஓஹோ, அத பறவைகள் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடி போயிடும். ஓஹோ, அங்க வெளியில போய் சிதறது எடுத்து சாப்பிட்டு போயிடும். சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் பறவையை வந்து பசியோடு விரட்ட கிடையாது. இப்போ ஓம் அப்படின்னு பிரணவ பொருள் சொல்லி கொடுத்தது யார் சொன்னீங்க? முருகப்பெருமான் ஆகப்பட்டவர். முருகப்பெருமான் அவர் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம், குல தெய்வம். குல தெய்வம். அவர் எப்படி பிறந்தார்னு தெரியுமா? சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக அக்னியின் வடிவாக தோற்றுவிக்கப்பட்டவர். அவருடைய உடலாகப்பட்டதை மனதாகப்பட்டதை குளிர் ஊட்டக்கூடிய விதமாக செந்தனையாகப்பட்டது. ஏன்னா செந்தனை என்று சொல்லக்கூடியது குளிர்ச்சி ஊட்டக்கூடிய உணவுப் பொருள். அது அப்பேற்பட்ட குளிர்ச்சி ஊட்டக்கூடிய உணவுப் பொருளை மிருகப்பெருமானுக்கு படைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக தான் செந்தனை படைக்கிறோம். இப்போ நான் கேட்குறேன், கேட்கலாமா? சும்மா கேளுங்க, விவரம் கேட்குறேன்னா தவறு இல்லை. நான் ஒன்றும் தவறாக நினைக்க மாட்டேன். இப்போ முருகப்பெருமான் தந்தைக்கு மந்திரத்தை சொன்னாருன்னு சொன்னேன். ஆமா, பிரணவ மந்திரத்தை சொன்னார். சரி, அப்போ பிரணவ மந்திரத்தை சொல்லும் பொழுது ஈசனுக்கு தெரியாதா? தெரியுமே. ஆதியும் அந்தம் சிவபெருமான் தான். அவருக்கு தெரியாததுன்னு ஒன்று இருக்கு அந்த உலகத்தில். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக முருகப்பெருமான் வாயிலாக கேட்கணும்னு நினைச்சாரு? இப்போ ஒரு கணவன் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு குழந்தை இருக்கும். சரி, அந்த குழந்தை அவரை பார்த்து அப்பா பார்த்து வாடானும், அம்மா பார்த்து போடினும். அது சரியா பேசணும் தவறா பேசினாலும் சரி, அதை பேச விட்டு பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு பெருமை கொடுப்பார்கள். அது மாதிரியோட பிள்ளை முருகனுக்கு பெருமை கொடுத்துருக்காரு. இத ஒண்ணும் தெரியாதவ யாராவது வந்து சொன்னு அப்படியே சாமி சரிங்க சாமி நம்பிட்டு போவாங்க. சரி, நான் நம்பிட்டு போனா அவசியம் இல்லை. இந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லக்கூடாது. முருகப்பெருமான சொல்ல வச்சு ஈசனாகப்பட்டவர் சிவபெருமான் கேட்டார் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். குழந்தைய பேச விட்டு அழகு பார்க்கறது பெற்றோர்களுடைய இயல்பு. அதுலயும் அழகுக்கே பேர் போனது முருகப்பெருமான். அப்பேற்பட்ட அழகான குழந்தைய பேச வச்சு வேடிக்கை பார்த்ததுல தவறு இல்லை. குழலினிது யாழினிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாத. அவர் கேட்டது தவறு இல்லை. எதற்காக கேட்டாரு? அடிப்படை காரணம் என்ன? இதெல்லாம் நியாயமா? அப்படி என்னது இங்க இங்க வாரு அகர ஆரம்பம் எங்க அந்த பாயில போய் படுத்து நான் என்ன செய்வேன்? எங்கேயா போய் உட்காந்து நாடம் பாக்குற நீ? அத்தா தோடு மூக்குத்தி எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கலவாணி போய பழைய செருப்பை கூட பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஆமா, கொண்டே விடுவேன். எந்திரிச்சிங்க வரணும். அத்தை சொன்னா கேப்பீங்களா மட்டிகளா மருமானே? எந்திரிங்க. தாய்மார்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஓடியாங்க ஓடியாங்க, எந்திரிங்க. வீணா அடி வாங்கி செத்த போயிடாதே, ஓடியாங்க. சரி, இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு ஏன் முருகன் போய் சொல்லணும்? என்ன காரணம்? அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய தமையனாகப்பட பிருகுமுனிவன் என்று சொல்லக்கூடியவன். இந்த பிருகுமுனிவனாகப்பட்டவன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிகின்றார். சிவபெருமானை நோக்கி தவம் புரியும் பொழுது, இப்போ ஒருத்தர் தவத்தில் இருக்கின்றார் என்றால் அவருக்கு பலவித இடைஞ்சல்கள் வரும். அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இடையூறுகளில் வந்து நாம தப்பிக்கணும், சிவனை விரைவில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தவம் புரிய போவதற்கு முன்பாகவே நான் தவம் செய்யும் பொழுது எனக்கு இடையூறு கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணும் இல்லாமல் பெண்ணுமா இருக்கக்கூடிய அழியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நான் தவம் கலைந்து கண் விழித்து பார்க்கும் பொழுது
யார் என்னுடைய தாக்கும் பொழுது கண் முன்னால் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு ஞானம் இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சாபத்தை முதல்ல கொடுத்துடுத்தான். பிறகு முனிவர் அங்கே தபமரிய உட்கார்ந்தார். அப்ப சிவபெருமான் நோக்கி தபமரிய உட்கார்ந்து இருக்கின்றார். அந்த தருணத்திலே இவருடைய தபத்தின் காரணமாக சிவன் காட்சி கொடுக்கல. அதிக அக்னி ஜுவாலை வீச ஆரம்பிச்சிருச்சு. இந்த அக்னி ஜுவாலை எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப இந்த அக்னி ஜுவாலை போக்கம் அப்படிங்கிற காரணத்துக்காக தவத்தினுடைய மகிமையின் காரணமாக அதுக்காக சிறப்பை ஏற்படுத்தி சிவன் அங்கே காட்சி கொடுத்தார். பிறகு முனிவர் கண் விழித்து பார்க்கின்றார். கண் விழித்து பார்க்கும் பொழுது எதற்கே முன்னால நிற்கிறது யார் அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டார். அப்பதான் பிறகு முனிவர் மனசு உடைஞ்சு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார், அழுகிறார், புலம்புறார். இதை பார்த்த சிவன் கேட்கிறார், ஏன் அழுகிற புலம்புற, என்ன காரணம் சொல்லுங்க முனிவரே அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, நான் தவம் பெறுவதற்கு முன்பாகவே சாபத்தை கொடுத்துட்டு தான் உட்கார்ந்த இடையூறுகள் ஏற்படும் அப்படின்ட்டு அந்த சாபம் இப்பொழுது உங்களுக்கே பழிக்க போகுது அப்படின்னா அதனால ஒன்றும் பரவாயில்ல, மீண்டும் என் மூலமாக ஒரு குமாரன் உதயமாவான், அவனிடமிருந்து நான் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சிவபெருமான் பிருகு முனிவருக்கு வாக்கு கொடுத்தார், காட்சி கொடுத்து. அதனால தான் அந்த இடத்துல சிவபெருமானுக்கு அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருளுக்கு பொருள் சொல்லக்கூடிய வகையில் ஞானம் இல்லை. அப்ப அந்த முருகப்பெருமான் தான் சொல்ல வேண்டும் என்பது பிருகு முனிவர் கொடுத்த இந்த சாபத்தின் காரணமாக. அப்ப முருகப்பெருமான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதை எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அருந்ததியர் அப்படிங்கிற அந்த இனம் வருவதற்கு காரணம் என்ன, எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை பாருங்க, முருகப்பெருமானுடைய நெற்றிக்கல் இருந்து அவர் சொன்னது மாதிரி 6 தீப்பொறிகள் வருகிறது. இந்த 6 தீப்பொறிகள் அக்கினி பகவான் ஏந்தி வருகின்றான். இந்த அக்கினி பகவான் ஏந்தி வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்தை உற்பத்தியாக வேண்டும் என்றால் அதற்கு யாகம் நடத்த வேண்டும். அப்ப யாகத்தை நடத்தணும், அதற்கு தகுதியான ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது புத்திரகாமேஷ்டி யாகம். ஆமா, சப்த ரிஷிகளை கூப்பிடுறாங்க. சப்த ரிஷிகளும் இங்கே வருகின்றார்கள். அப்படி ரிஷிகள் வரும்பொழுது அவருடைய பத்திரிகளும் பின்னே வருகிறார்கள், ரிஷி பத்திரிகள் வர்றாங்க. அப்ப பாருங்க, இந்த அக்னி பகவான் அந்த ரிஷி பத்திரிகளை பார்த்து ஆசை கொண்டான். இப்படி ஆசைப்பட சாப்பிட்டுருங்க, டீ குடிச்சுக்குங்க. அப்படி ஆசைப்பட்ட உடனே அவருடைய மனைவியாகப்பட்ட சுவாகாதேவி பார்க்கின்றாள். ஆஹா, நம்ம புருஷன் இந்த சுவாகாதேவி மேல ஆசைப்படுறாரு, இதனால ஏதாவது விபரீதங்கள் சாபங்கள் கிடைச்சிருமோ என்னமோன்னு பயந்து இந்த சுவாகாதேவி நீங்க பாருங்க, ஓதுவாங்க, ஓதும்போது என்ன சொல்லுவாங்க, ஓம் ஸ்வாக ஸ்வாக அப்படின்னா இந்த ஓதுவார்கள் அந்த சுவாக தேவி என்ன பண்ணா, அந்த ரிஷி பத்திரிகளை போன்ற வடிவத்தை எடுத்தார். 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்துட்டா, ஆனா ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியல. அந்த 6 பெண்களுடைய வடிவத்தை எடுத்து அக்னி பகவானோடு கூடுகின்றாள். ஏன்னா அன்னைக்கு பாருங்க, ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்வான். அவன் இப்போ வெளியூருக்கு போயிருக்காங்கன்னா அவன் என்ன நிறத்தில் மேல் சட்டை போட்டிருக்கான், கால் சட்டை எப்படி அணிந்திருக்கான் என்ற விஷயம் அந்த கணவனோட மனைவிக்கு அக்குவேர் ஆணிவர தெரியும். தும்முறதுக்கு காரணம் தெரியும். அதுதான் சொல்றேன். இப்படி திருப்பி பார்த்தாருன்னா எதுக்கு பார்க்கறாங்க, எதுக்கு பார்க்கறாங்க, என்ன பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொதுவா எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். எல்லா பெண்களுக்கும் அதுதானங்க சொல்லி இருக்காங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்காங்க இல்லையா, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு எதுக்கு சொல்லி இருக்காங்க. அப்படி பெண்களுக்கு உண்டான உணர்வுகள் அதாக, அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த பெண்மைக்கு உண்டு. அப்புறம் அக்னிமாவோட மனைவி அதை தெரிந்து கொண்டாள். நம்ம கணவன் இந்த ரிஷி பத்தினி மேல ஆசைப்படுறது, அதனால விபரீதங்கள் வந்துருமோ அப்படிங்கிற நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் 6 பெண்களுடைய வடிவத்தை ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை எடுக்க முடியல. அது யாரு அப்படின்னா, அவள் தான் வசிஷ்டருடைய மனைவியாகப்பட்ட அருந்ததி என்று சொல்லக்கூடியவள். இத்தனை வடிவத்தை எடுக்கக்கூடிய அந்த தன்மை உடையவ ஏன் அந்த பெண்ணுடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியல, காரணம் வேணும் இல்லையா. அது இருக்கட்டும். அப்படி எடுத்தா மீண்டும் அக்னிபானோடு கூடினால் அந்த 6 தீப்பொறிகளும் வாயு பகவான் ஒப்படைக்கப்பட்டது. வாயு பகவான் என்ன பண்ணா, கங்கையில் ஒப்படைத்தான். கங்கை சரவண பைக்கு கொண்டு வந்தா 6 தாமரை இலைகளிலே நீர் திவளைகளாக ஒட்டி கொண்டிருந்தால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கூட ஆதிபராசக்தி.
அப்படி நீர்த்து விலைகளை ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து நெருப்பு வருகிறது, இங்கே நீர் இருக்குது. இப்போ தீப்பிடிச்சு எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் வேணும். அப்ப இந்த நீரும் நெருப்பும் ஒன்றாக மாறுகிறது. 6 தாமரை இலைகளிலே 6 குழந்தைகள் உற்பத்தி ஆகிறது. இந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்க்கின்றார்கள் கார்த்திகை பெண்கள் 6 பேர். அதன் பிறகு ஆதி பராசக்தி ஒன்றாக கட்டி அணைக்கின்றால் 6 உருவமும் ஓர் உருவமாக மாறுகிறது. இதுதான் அதனுடைய கருத்து. கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்க வேண்டும். இந்த அருந்ததிங்கிற பெண்ணுடைய வடிவத்தை மட்டும் அவ ஏன் எடுக்க முடியல அப்படின்னா, அன்னைக்கு தாரகாவனத்திற்கு சிவனாகப்பட்டவர் திகம்பரராக வருகின்றார். திகம்பரர் அப்படின்னா நிர்வாண கோலத்தோடு பிச்சாடனாக வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே சிவபெருமானை பார்த்து காம இச்சை கொண்டார்கள். இப்படி ஒரு ஆண்மகன் இருப்பானா அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே காம இச்சை கொள்ளும் பொழுது அங்கிருந்த இந்த வசிஷ்டருடைய மனைவியாக அருந்ததி மட்டும் என்ன பண்ணா, வந்திருப்பது சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கினாளாம். அப்பதான் சிவன் பார்த்தார், பெண்ணே, இங்கிருக்கக்கூடிய அனைவரும் என் மீது காம இச்சை கொண்டார்கள், ஆனால் நீ ஒருத்தி வந்திருப்பது சிவன் என்று தெய்வம் என்று அறிந்து என்னை கையெடுத்து வணங்கிய காரணத்தினாலே இன்று முதல் இந்த புவி உலகம் இருக்கும் வரைக்கும் நீ அருந்ததி என்ற பெயரில் நட்சத்திரமாக இருக்க கடவுள் அப்படி சொல்லி அன்னைக்கு சிவனாகப்பட்டவர் அருள் கொடுத்தார். நட்சத்திர பதவியை சிவபெருமான் அந்த அருந்ததிக்கு கொடுத்தார். அதனாலதான் அம்மி மிதித்து அருந்ததியை பார்க்க வேண்டும். ஏன் அருந்ததியை பார்க்கணும்? ஒரு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண் அன்னைக்கு சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கினாலே அதே போன்று எந்நிலையிலும் தன்னிலை தவறாமல் அந்த அருந்ததியை போன்று கற்புநெறி தவறாதவளாக, எப்படி தன்னுடைய குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியவளாக, கற்பு சிறந்தவளாக, ஒழுக்க நெறி உடையவளாக அந்த அருந்ததி இருந்தாலே அதே போன்று பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள் எந்தவித சலனங்களுக்கும் ஆட்படாமல் பிறந்த வீட்டிற்கும் பெருமை கொடுக்க வேண்டும், புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் காரணத்திற்காகத்தான் அருந்ததியை பார்க்கின்றார்கள். ஏன் அம்மியை மிதிக்கிறாங்க பாருங்க? அம்மியில போய் எத்தனையோ பொருட்களை வச்சு அரைப்பாங்க. உப்பு, பருப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, இப்படி எத்தனையோ பொருட்களை வச்சு அரைச்சாலும் அது என்ன பண்ணும்? அத்தனையும் அந்த கல் தாங்கிக் கொள்கிறது. அது மாதிரி ஒரு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு போகும்பொழுது அங்க நாத்தனார் கொடுமை இருக்கலாம், மாமனார் கொடுமை இருக்கலாம், புருஷனுடைய கொடுமை இருக்கலாம், குழந்தைனார் கொடுமை இருக்கலாம், மாமியார் கொடுமை. ஆமா, இப்படி எத்தனை கொடுமைகள், தொந்தரவுகள், சச்சரவுகள் இருந்தாலும் அத்தனை கல்லை போன்று சரி கல்லஞ்சக்காரின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி கல் எப்படி தாங்கிக் கொள்கிற அந்த அம்மி தேவியாகப்பட்டவள் எப்படி தாங்கிக் கொள்கிறாளோ அது மாதிரி பொறுமையாக பொறுத்து காத்து தாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் என்ன அப்படின்னா, அகலிகை என்று சொல்லக்கூடியவள் கௌதம முனிவருடைய மனைவியாகப்பட்டவள். அந்த அகலிகை மேல ஆசைப்படுறான் இந்திரனாகப்பட்டவன். இந்திரன் வந்து சாதாரண கிடையாதுங்க, அவன் மிகப்பெரிய ஒரு பெண் பித்தன். அப்ப இவனுக்கு வந்து ஏற்கனவே பார்க்கடலை கடையும் பொழுதே அவனுக்கு ஒரு ஆசை அகலிகை மேல. என்ன பெண் பித்தன் சொல்லிட்டு உங்களை நல்லவர் மாதிரி காமிச்சுக்கிறீங்களே? அதை சொல்லி கொடுத்தது நான் தாம்மா. அகலிகையோட பெருமையை போய் அழக போய் சொல்லி வர்ணிச்சு அவனுக்கு பேச்ச குறைங்க. இந்த விவரம் தெரியாதவங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூட நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டப்படுறான் பாத்தீங்களா, அவன் தான் மிகப்பெரிய அயோக்கியன். சாட பேசுற மாதிரி அவன் தான். ஏன்னா இந்திரனுக்கு போய் அகலிகையுடைய அழக சொல்லி அவ அப்படி இருப்பா அவ இப்படி இருப்பான்னு சொல்லும் பொழுது ஒரு ஆண் மகனுடைய மனதாகப்பட்டது சஞ்சலப்படதானே செய்யும். அந்த சஞ்சலத்திற்கு காரணம் யாரு? முழு காரணகர்த்தா ஆண்மகனுடைய மனசை சஞ்சலப்படுற அன்னைக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவ சஞ்சலம் அடையாமல் இருந்தாலாமா? எல்லா பெண்ணும் ஆசைப்படும் போது அவ மட்டும் ஆசைப்படாம இருந்தாலே அதனால அவனுக்கு ஒரு நட்சத்திர பதவி கிடைச்சிச்சு. பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மன கட்டுப்பாட்டு உடையவர்கள். சரியா சரியா சரி. ஏன்னா அதனாலதான் தர்மரே சொன்னாரு, பெண்களுடைய மனதில் ரகசியமே தங்காம போகட்டும் சொன்னார். அப்பேற்பட்ட மனது வெளிப்படையாக உள்ளவர்கள் பெண்கள். எது இருந்தாலும் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னால் இருந்து புத்தி சொல்லக்கூடியவள். ஒரு மன்னனுக்கு எப்படி பதில் நம்பிக்கை மந்திரி எப்படி அறிவுரை சொல்வானோ அதே போன்று அறிவுரை சொல்லக்கூடியவள் தான் பெண். அதனாலதான் சொல்லுவாங்க மனைவி ஒரு மந்திரி. அப்படிமா பிற்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத முன்னறிந்து செயல்படக்கூடியவள் தான் பெண்ணாகப்பட்டவள். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தி சொல்றாங்க. அருமையா பேசுறீங்க. ஆனா இடையில வரும்பொழுதுதான் அந்த அருந்ததிக்கு பெருமை. ஆன்மீக ரீதியாக நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான். சரி. ஆனா அம்மியை மிதிச்சு அருந்ததியை பார்க்கணும் சொல்றாங்கன்னா அப்பேற்பட்ட கற்புக்கரசி அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவன். அருந்ததியை பார்க்கும் பொழுது நட்சத்திரம் தெரியாது. தெரியாது. ஆனா மணப்பெண் என்ன சொல்லணும்? தெரியுதுன்னு சொல்லணும். தெரியுதுன்னு சொல்லணும்.
அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வசிஷ்டருடைய மனைவியான அருந்ததி 2 பேருமே சேர்ந்து சப்தரிஷி மண்டலங்களுள் 2 நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர்கள் அல்லவா. அது அறிவியல் ரீதியாக தொலைநோக்கு சிந்தனையோடு பார்த்தோம் அப்படின்னா இது 2 நட்சத்திரங்கள். அருந்ததி என்று சொல்லக்கூடியது 2 நட்சத்திரம். ஆனா பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா நம்ம கண்ணுக்கு ஒரு நட்சத்திரம் ஒன்று தான் தெரியும். கணவனும் மனைவியும் சேர்ந்து தானே இருக்கிறார். அப்ப ஏன் அருந்ததியை பார்க்க சொல்றாங்க, அதுவும் மணப்பெண்ணை பார்க்க சொல்றாங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் உடலால வேறுபட்டு இருந்தாலும் மனத்தால ஒன்றாக இருக்கணும். பார்க்கும் பொழுது நட்சத்திரம் 2ஆக இருந்தாலும் எப்படி ஒன்றாக தெரிகிறதோ அந்த மாதிரி கணவனும் மனைவியும் இருவேறு உடல்களாக இருந்தாலும் அனைத்து இன்ப துன்பங்களிலும் ஒன்றாக இருந்து வாழ்க்கை இல்லறமாகப்பட்ட நல்லறமாகணும் அப்படின்ற காரணத்திற்காக அருந்ததியை பார்த்து தெரியுதான்னு கேட்பாங்க. இந்த பெண் என்ன சொல்லணும், தெரியலைனாலும் தெரியுதுன்னு சொல்லணும். ஆக நீங்க சொன்ன கருத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பதிவிரதா தன்மையான அருந்ததி பெண்ணுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு அன்று கிடைக்கும் இல்லையா? அது மிகப்பெரிய விஷயம். மிருகப்பிரமானாகப்பட்டவர் தந்தைக்கு மந்திரத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, தந்தைக்கு மட்டும் அவர் கிடையாதுங்க, தன்னுடைய பக்தர்களுக்கும் நிறைய சொல்லியிருக்கிறார். எப்படி சிவபெருமான் எடுத்து சொல்லுவார் தெரியுமா? அவர் எப்படி எப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாரா ஆட்கொள்ளும் பொருட்டு வந்தார். பூலகத்திற்கு வந்து ஒரு கிள வேதியர் வடிவத்தில் வர்றாரு. கிள வேதியர் வடிவத்தில் வந்து உன்னுடைய பரம்பரையே உன்னுடைய பரம்பரையாகப்பட்டது எனக்கு அடிமை, நான் எழுதி வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரா ஆட்கொள்வதற்காக வந்தார். அப்பதான் சுந்தரமூர்த்தி சிவபெருமானையே பார்த்து கேட்டார், என் பரம்பரையே அடிமைன்னு சொல்றீங்க, நீ என்ன பித்தனா என்ன பைத்தியமான்னு கேட்டார். அப்ப இந்த வழக்காகப்பட்டது தொடுப்போம் அப்படின்னு பஞ்சாயத்து கூட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டார். அங்கு கரவறைக்குள் நுழைந்த உடனே சிவலிங்கமாக ஜோதிடமயமாக காட்சி தர்றார். அப்பதான் சுந்தரமூர்த்தி பார்க்கிறார், என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவா என்னை தேடி வந்தியா, நான் மட்டும் இல்லை என்னுடைய ஆண்டாண்டு என்னுடைய பரம்பரையும் உனக்கு அடிமை அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் தோன்றி ரிஷப வாகனத்தில் தோன்றி காட்சி அளிக்கிறாரு. என்னை பற்றி பாடுன்னு சொல்லும் பொழுது உன்னை பற்றி நான் என்ன பாடுவேன், இந்த வாயில உன்னை என்னென்னமோ திட்டிட்டேனே, நான் என்ன பாடுவேன்னு கேட்கும் பொழுது அப்பதான் சிவபெருமான் சொன்னாரா, என்ன சொல்லி என்னை திட்டினையோ அதுல இருந்தே தொடங்கி பாடு அப்படின்னு பெருமானே அருளாளன் பாடினாரா இல்லையா? ஆக தன்னை பற்றி பாடும் பொழுது ஒரு வார்த்தையத்தான் சொல்லுவார், பித்தா அப்படின்றது ஒரு வார்த்தை. ஆனா அதனுடைய பக்தர்களுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வரியை எடுத்து கொடுப்பாராம். திருநீலகண்டத்து அடியார்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை 63 நாயன்மார்கள் பெருமையை சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் எடுத்திருக்கிறார். ஏன்னா தன்னுடைய பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக. அவர் மாதிரி பகவான் பெரிதா பக்தன் பெரிதா அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்தன் தானே பெரிய, பகவானை காட்டிலும் பக்தன் தான் பெரிய. ஆமா, அப்பேற்பட்ட பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் மாதிரி எம்பெருமானான முருகப்பெருமானும் நிறைய திருவிளையாடல்கள் நடத்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அருணன் என்று சொல்லக்கூடியவருக்கு அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான், நீங்க சொன்ன அவனும் பெண் பித்தன் தான். பெண் பித்தனாக இருந்தால் சிற்றின்பத்தில் திளைத்துக் கொண்டிருந்தவன செல்வ செழிப்பு எதுவுமே இல்லாம போயிருச்சு பெண் போகத்தின் காரணமாக. ஆக எடுத்து வளர்த்த சகோதரியே அருணனை பார்த்து கேட்டா, உனக்கு பெண் தானே வேணும், நானும் பெண் தானே திலகவதியா அப்படின்னு உடன் பிறந்த திலகவதி என்று சொல்லக்கூடியது திருநாவுக்கரசருடைய சகோதரி. இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆதி எப்படி சொல்லுவாங்க, ஆதி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் சொல்லுவாங்க, முத்தம்மை என்று சொல்லக்கூடியது தாயாராகப்பட்டவங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கூட பிறந்த சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டாலே இனிமே நம்ம இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணுமா, வேண்டாம் அப்படின்னு அதனால் வரைக்கும் முருகப்பெருமானை சிந்தனையாலும் நினைக்காத அருணனாகப்பட்டவர் போய்கிட்டு இருக்கிறார். எங்க போறார் அப்படின்னா தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக திருவண்ணாமலை மலை உச்சியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு போறார். அப்ப போகும் பொழுது இதேச்சையாக ஒரு கிழவர் வர்றாரு, ஒரு வயதான முதியவர் வர்றாரப்பா, இப்படி போய்கிட்டு இருக்கே பதட்டத்தோடும் குழப்பத்தோடும் போறியே, ஒரே ஒரு தடவை முருகான்னு சொல்லிப்பாரு, ஒரே ஒரு தடவை முருகான்னு சொல்லிப்பாரு, உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் மறந்து போயிடும், பிணியாகப்பட்டது நீங்கி போயிடும் சொல்றாரு. ஏன் என்ன காரணம்னா எத்தனையோ நம்ம முருகன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம், பழனிக்கு போயிருப்பீங்க. இந்த பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனி ஸ்தலத்தில் கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய மிருகப்பெருமானாகப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னா வலது முழங்காலாகப்பட்டது, நான் நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அந்த மாதிரி வலது முழங்காலாகப்பட்டது முன்னோக்கி இருக்கும். எதற்காக? இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறவர்களை பாருங்களேன், இப்படி தான் நிற்பாங்க, வலது காலம் முன்னோக்கி நிற்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஓடக்கூடிய வேகமாகப்பட்டது சீராக அமையும். எங்கேயோ ஓட போகிற மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க அப்படி நிற்கலாம். ஆனால் முருகப்பெருமான் எதற்காக நிற்கிறாரு, எங்கே ஓட போகிறாரு அப்படின்னா நம்ம நோக்கி தான் ஓடி வர கூப்பிட்டோன்னே அழைப்பு நம்ம எப்போ கூப்பிடுவோன்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதனால் எல்லோருமே மனமுருகி நீங்கள் 1008 மந்திரங்களை ஜபிக்க வேணாம், வேற எதுவும் சொல்ல வேணாம், முருகான்ற ஒரு வார்த்தையை சொல்லி பழகினாலே போதும், நம்ம பிறந்த பையனை அடைஞ்சிருவோம். அந்த வகையில் இந்த அருணனை பார்த்து அந்த வயதான முதியவர் சொல்றாரு, பா முருகான்னு ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொல்ல மாட்டான். தனக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தின் காரணமாக உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக மலை உச்சிக்கு போனவன்
தன்னையும் அறியாமல் கீழே விழக்கூடிய சமயத்தை பார்த்து அவனையே அறியாமல் முருகான்ட்டான். சொன்னதான் தாமசம். அடுத்த நொடியே அங்கு தோன்றி அருணனை கையால் ஏந்தி அன்று சும்மா இரு சொல்லற என்று சொல்லி அவருடைய நாவால வேலில் எழுதி திருப்புகழாகப்பட்டது அருளினார். அப்போ அருணகிரிநாதர் என்று சொல்லக்கூடிய பெருமை அவருக்கு கிடைச்சது. அப்படின்னா காரணம் என்ன? தாளக்கட்டுடன் அமைந்த பாடல். திருஞான சம்பந்தர் கூட அந்த மாதிரி பாடல்கள் எழுதியது கிடையாது. ஆக அப்பேற்பட்ட திருஞான சம்பந்தருக்கு இணையான ஒரு தாளக்கட்டுடன் அமைந்த பாடல் என்ன அப்படின்னா அது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பெருமையெல்லாம் முருகப்பெருமானுக்கு இருக்கு சுவாமி. அருமையான விஷயம் பேசுறீங்க. ஏன்னா இது கந்தபுராணம் அப்படி விஷயத்தில் தொட்டு பேசணும். அடுத்ததாக நம்ம வள்ளி திருமணம் பொறுத்தவரையும் நம்ம எல்லா விஷயங்களும் பேசலாம் இல்லையா? ஆமா, இப்ப பேசுனீங்க சொன்ன கருத்துக்கு திருவிழா புராணம் அரிச்சந்திரா அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய கதைக்கு சாராம்சம் வரும். கட்டபொம்மன்னா அதனுடைய சாராம்சம், பவளக்கொடினா அதனுடைய சாராம்சம். ஆனால் வள்ளி திருமணம் பொறுத்த வரைக்கும் இலக்கியங்கள்லேருந்து இலக்கணங்கள்லேருந்து பொது அறிவுலேருந்து எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு உரிமை இந்த நாடகத்திற்கு சிறப்பாக உண்டு. அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிடமாவது முருகப்பெருமானை பற்றி பேசணும் அப்படின்ற காரணத்திற்காக உங்களிடம் அந்த கேள்வியை கேட்டேன். சரியான பதிலை சொன்னீங்க. மனமார்ந்த நன்றி. இருக்கு, நன்றி சொல்லதான் இருக்கட்டும். இப்போ இதிகாசங்கள் எத்தனை? இதிகாசங்கள் 3. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் என்று சொல்லக்கூடியது. சிவரகசியம் இருக்கிறதா? அது சிவரகசிய ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. அது ரகசியமா போயிட்டு போகுது. சரி. ராமாயணம் நடைமுறையில் இருக்கு. மகாபாரதம் அதுவும் நடைமுறையில். மகாபாரதம் இருக்கிறாங்க. சாதாரண பாரதம். ராமாயணத்தை இயற்றியது யாரு? ஏன் தெரியுமா? விநாயகப் பெருமான். வேத வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதி அருளி கொடுத்தது தான் மகாபாரதம். அதனால தான் அந்த நூலுக்கு பேரே என்ன அப்படின்னா மகாபாரதம் அப்படிம்பாங்க. மிகப்பெரிய ஒரு கதை. சரி, அப்ப ராமாயணத்தை இயற்றியது யாரு? சொல்லுவாங்க நம்ம வாழ்நாள முழுசா படிச்சு, அதாவது அந்த மகாபாரதத்தை முழுசா படிச்சு முடிக்கணும்னா நம்ம வாழ்நாள் பத்தாதான் அப்படின்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. ராமாயணம் ஏகப்பட்ட கிளைக்கதைகள் இருக்கிறது அல்லவா? கண்டிப்பா. இப்ப ராமாயணத்தை எந்த மொழியில கேக்குறீங்க? சமஸ்கிருதத்துல. நீங்க சொல்ல வால்மீகி முனிவராகப்பட்டவர் சமஸ்கிருதத்துல எழுதி கொடுத்தார். அது தமிழாக்கம் பண்ணியது நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டக்கூத்தர் ஆரம்பிச்சாரு, கம்பர் முடிச்சு வச்சார். இன்னும் சில பேர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. துளசிதாசர் என்று சொல்லக்கூடியவர் எழுதியிருக்கிறார். நிறைய இருக்கு. அது இருக்காங்க. சரி, அதை விட்டுருவோம். மகாபாரதம் இயற்றியது யாரு? மகாபாரதம் சமஸ்கிருதத்துல வேத வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் தந்தத்தை ஒடித்து எழுதி கொடுத்துறாரு. தமிழாக்கம் பண்ணியது நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது 2 பேரை சொல்லலாம். யார் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரார் என்று சொல்லக்கூடிய வில்லி பாரதம் அப்படிமாங்க. அதில் இல்லாத கதைகளே கிடையாது. ஆக அப்பேற்பட்ட வில்லிபுத்தூரார் அருளி கொடுத்த மகாபாரதத்தை தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னா அவர் நல்லா பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் 16,000 பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். சரி, இந்த மகாபாரதத்துல கதாநாயகன் யாருங்க? மகாபாரதத்துல கதாநாயகன் கிருஷ்ண பரமாத்மா. சரி, அந்த கதாநாயகன் 2 பேரும் ஆட்டி வச்சாரு. யாரு? 2 பிரிவுகளாக இருந்தாங்க இல்லையா? கௌரவர்கள், பாண்டவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேரு? பாண்டவர்கள் 5 பேர். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், மூத்தவன் ஒருத்தன் கர்ணன். அவன் யாருக்கும் தெரியாது. இன்னொரு பெண் இருப்பதாகவும் தகவல். இப்ப தர்மர் அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மையான பேரா? தர்மனா? அது அவர் செய்யக்கூடிய தர்ம நெறியுடன் இருந்தார். அதனால தர்மரின் பேரு. உண்மையான பெயர் என்னன்னா யுதிஷ்டிரன் என்று சொல்லுவாங்க. இந்த பாண்டவர்கள் 5 பேர் சொன்னீங்க. அவர்களுக்கு எதிரியா இருந்தவர்கள் கௌரவர்கள் 100 பேர், பெண்ணுடன் சேர்த்து 101 பேர். பெண்ணு பேரு துச்சலை. சரி, துச்சலையினுடைய கணவன் ஜெயத்ரதன். அந்த ஜெயத்ரதன் தான் யார் அழிஞ்சது? அபிமன்யு கொண்டான். அபிமன்யு அவன் முன்னால போய் என்ன மாலையை போட்டான்? கொன்றை மாலையை போட்டான். ஆமா, சிவன் அங்க வர்றதுக்கு தடை ஏற்பட்டது. பீமன் தேருக்கும் அபிமன்யு தேருக்கும் இடையில போட்டதுதான். போச்சா? யாரு? ஜெயத்ரதன் போட்ட. காரணம் என்ன? பீமன் வந்தான் அப்படின்னா அபிமன்யுவை கொல்ல விட மாட்டான், காப்பாத்திடுவான்ற காரணத்திற்காக. பீமன் மாதிரி ஒரு சிவபக்தன் வேறு யாருமே கிடையாது. ராவணேஸ்வரனுக்கு அடுத்ததாக பீமன் ஆகப்பட்டவன் மிகச்சிறந்த சிவபக்தன். அப்படிப்பட்ட வகையில இந்த கௌரவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்தினது யாரு? கௌரவர்களுக்கு தலைமை தாங்கியது மூத்தவன் துரியோதனன். ஆமா, அவன் தானா? அவன் தான். சரி, இந்த மகாபாரத போர் முடிவடைய போகின்றது. பீமன் கதாயத்த அடிபட்டு உயிர் போகக்கூடிய தருவாயில இருக்கின்றான்.
துரியோதனாகப்பட்டவர். அவர் தான் வரமாட்டார்ல, அப்புறம் என்ன வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க? அப்படியா? சொல்லுங்க. அப்படி உயிர் போகக்கூடிய திருவாயில் இருக்கும் பொழுது அந்த துரியோதனாகப்பட்டவன் கள்ளக்கடத்தல் பண்றாங்கடா. தன்னுடைய கை விரல்களை 5ஐயும் ஒவ்வொன்றா அப்படியே எண்ணிக்கொண்டிருக்கிறான். சொல்லி யோசனை பண்ணி எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவன் எதுக்காக எண்ணிட்டு போறேன்? நேரம்ல வாங்க. எதற்காக அப்படி எண்ணினா? அது காரணம், 5 காரணத்தை சொல்லுவாங்க. என்ன காரணம்? சாகிறப்ப 5 வரல என்னவையா, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு தருமர் வந்து, ஏன்னா தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடும் என்று சொல்லுவாங்க. தனக்கு ஒண்ணு அப்படின்னா கூட பிறந்தவன் விட மாட்டேன். அவனும் கூட பிறந்தவன் தானே. கூட பிறந்தவன் தனக்கு ஒண்ணுன்னா விடக்கூடாது. இப்படி வந்து எண்ணம் செஞ்சாலும் பரவாயில்ல, கண்டுக்கிறாம இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க கிடையாது. ஏதாவது ஒண்ணுனா அக்கா அப்படி பண்றாருக்கா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்கணும். அப்படி சொல்லாதீங்க. தாய் மாமனு முக்கியம், அக்கா வைக்கணும், மாமா சந்தோஷம் முக்கியம் இல்லையா? அப்ப என்ன பண்ணீங்க? தன்னுடைய சகோதரனான துரியோதனன் படும் கஷ்டத்தை பட்டு தர்மர் வந்து கேட்கிறாரு. கேட்கும் பொழுது தர்மரிடம் 5 விரலுக்கான 5 விளக்கங்களாக சொன்னது சுருக்கமாக சொல்றேன். முதல்ல விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் அப்படின்னா, விதுரன் யாரு? துரியோதனுடைய சித்தப்பா. ஒரு தடவை தரமற்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். விதுரன் கைவில் ஒடிச்சு போட்டுட்டு போர்க்களத்தில் பங்கேற்க மாட்டேன்னு போயிட்டாரு. அப்ப விதுரன் கலந்திருந்தா அப்படின்னா துரியோதனனை யாரும் எதுவும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்றது துரியோதனுடைய நம்பிக்கை. அப்ப அதனுடைய சித்தப்பாவான விதுரனை நினைத்து முதல் விரலுக்காக வருத்தப்பட்டான். 2வது விரலுக்கு மெய்முனிவன் மகன் காவாததாலும் அப்படின்னா, மெய்முனிவன் யாரு? துரோணாச்சாரியார். அது என்ன மெய்முனிவன்? உண்மையை மட்டும்தான் பேசுவார், உண்மையை சொன்னா மட்டும்தான் நம்புவார். அப்பேற்பட்ட மெய்முனிவனுடைய மகன் யாரு? அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாம துரியோதனுக்கு கர்ணன் எப்படி நண்பனோ அந்த மாதிரி அஸ்வத்தாமனும் உற்ற நண்பன். ஆனால் ஒரு சமயத்தில் தன்னுடைய நண்பன் என்றும் பாராமல் அஸ்வத்தாமனையும் துரியோதனை தரமன்ற வார்த்தையை சொன்னான். நம்பிக்கை துரோகின்னா வார்த்தையிலே மிகப்பெரிய வார்த்தை. எதிரியை கூட மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. நம்பிக்கை துரோகின்னா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு நண்பனை பார்த்து நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டானே அப்படின்னு என்ன தெரியுமா சொன்னான்? தக்க சமயத்தில் உன்னுடன் இருந்து போர் புரிய மாட்டேன்ட்டான். எப்படி மற்ற நேரங்கள்ல அஸ்வத்தாமன் இருந்து போர் புரிஞ்சான். ஆனா தக்க சமயத்தில் என்ன அர்த்தம்? பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது 2 மலையும் மோதும் பொழுது அங்க அஸ்வத்தாமன் இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக துரியோதனை காப்பாத்திருப்பான். அது அங்க நடக்கல. காரணம் துரியோதனை தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்ப 3வதாக ஒரு விஷயத்தை சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னா, கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததால் அப்படின்ற. கதிரவன் யாரு? சூரியன். சூரியனுடைய மகன் யாரு? கர்ணன். இந்த கர்ணன் என்ன செய்யறான்? தன்னுடைய தாயான குந்தி தேவிக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். என்ன சத்தியம்? அர்ஜுனனை தவிர மற்ற 4 வரையும் கொள்ள மாட்டேன், நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பிரயோகிக்க மாட்டேன்னு அந்த அம்மா விவரமா முன்னாடியே வந்து சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நாகாஸ்திரத்தை ஒரு முறை பிரயோகப்படுத்துறான் அர்ஜுனனை பார்த்து. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறது யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இவர் விடுவாரா? அர்ஜுனனை காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக தன்னுடைய கால் பெருவிரலால தேர்கால் அழுத்துறாரு. ஒரு அங்குலம் ஆகப்பட்டது, தேர்கால் ஆகப்பட்டது, அமுங்குது பூமியில. அப்ப தலைக்கு வந்து அர்ஜுனுடைய தலைக்கு வந்து அந்த நாகாஸ்திரமாகப்பட்டு தலைப்போடு போயிருச்சு. சரி, மறுமுறை நாகாஸ்திரத்தை பிரயோகிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் இறந்திருப்பான். அது அங்கே நடக்கலை. காரணம் என்ன? கர்ணன் பண்ணி கொடுத்த சத்தியத்தின் காரணமாக நாகாஸ்திரத்தை பிரயோகிக்காமல் விட்டுட்டான். அப்போ துரியோதனன் என்ன சொல்கிறான்? என்னுடைய நண்பனான கர்ணன் மட்டும் நாகாஸ்திரத்தை மறுமுறை பிரயோகிச்சிருந்தான்னா அர்ஜுனன் இறந்திருப்பான். அதன் மூலமாகவே எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. 4வதாக சொல்கிறான், புனித நதிகளில் இறங்கி நீராடாதாலும் அப்படின்றான். துரியோதனன் அவருடைய காலத்திற்கும் சரி எந்த ஒரு புனித ஸ்தலங்களுக்கும் புனித நதிகளில் இறங்கி நீராடினதே கிடையாது. ஒரு வேளை நீராடி இருந்தால் கூட நான் செய்த பாவங்களாக தொலைஞ்சு போயிருந்திருக்கும், அதையும் நான் செய்ய தவறிட்டேனே அப்படின்னு 4வது விரலுக்காக தன்னையை நினச்சி வந்துக்கிறான். 5வது விரலுக்கு தான் சொல்கிறான். இதுதான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும்ன்றான். புனிதத்தன்மை 5வருக்கும் அழியா பத்னி. அது எப்படி 5வருக்கும் மனைவி அழியா பத்னி? ஒரு வருடத்திற்கு ஒரு கணவன் அப்படின்ற நிபந்தனையின் கீழ் வாழ்வாங்க. ஒரு வருட முடிவில் என்ன செய்வாங்க? தீயை வளர்த்து தீக்குள் விழுந்து தன்னுடைய உடலாகப்பட்டதையும் மனதாகப்பட்டதையும் புனிதப்படுத்தி கொண்டு மீண்டும் கற்புத்தன்மையுடன் வெளிவந்து அடுத்த கணவனோடு இருக்கக்கூடிய தெய்வாம்சம் படைத்தவன். ஒரு சாதாரண பெண்ணால் தீக்குள்ளே போயிட்டு உயிரோடு வர முடியுமா? இழந்த கற்பை மீண்டும் கொண்டு வர முடியுமா? ஆனால் திரௌபதியால் முடியும். மகாலட்சுமியுடைய அம்சம் தோன்றியதே தீயிலிருந்து தான் தோன்றினா. அப்பேற்பட்ட திரௌபதியாகப்பட்டவளை தன்னுடைய சகோதரனுடைய மனைவி என்றும் பாராமல் அத்தனை பேர் அமர்ந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 லட்சம் அந்தணர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் அமர்ந்திருந்தாங்களாம் அந்த சபையில். வெறும் அந்தணர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அத்தனை போர் வீரர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது துரியோதனன் சொல்ல துச்சாதனன் என்ன செய்தான்? துகிலுறிஞ்சான். அது மட்டும் இல்லாது திரௌபதியை பார்த்து துரியோதனன் சொன்னா, வா வந்து என்னோட இன்னையிலேருந்து இப்போ இருந்து நீ என்னுடைய அடிமை, வந்து என்னுடைய தொடை மீது அமர அப்படின்னா.
அப்பதான் திரௌபதி சொன்னா, எந்த தொடை மீது அமர சொன்னாயோ அந்த தொடை விளக்கப்பட்டு தான் நீ சாவ என்று சொல்லக்கூடிய சாபத்திற்கு ஆளானா. பத்தினி சாபம் பழித்தது. பீமன் நடிச்சான், துரியோதனுடைய உயிர் பிரிஞ்சது. நீங்க கேட்ட 5 விளக்கங்கள் இதுதான் உண்மை. நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி 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 நன்றி. இருந்தாலும் தாங்கள் எடுத்துக்கூடிய பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். உங்களுடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாரு. அவருக்கு ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு பதிலை சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு நேர்த்திக்கடனுக்காக 1000 மாடுகளை வெட்டுகின்றார்கள். சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் இல்லை, அவ்வளோதான். அவர் முருகனை உழவி விடணும். அதில் 999 ஆடுகளை வெட்டும் பொழுது ரத்தம் வரலை. கடைசியாக வெட்டப்போ என்ன இது இப்படி இத்தனை ஆடியும் வெட்டவே ரத்தமே வரலையே அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக ஒரு ஆடை வெட்டும் பொழுது அதிலிருந்து ரத்தம் வந்தது. இது எங்கே அப்படின்னா கண்ணுடைய நாயகி அம்மன் நினைச்சக்கூடிய அந்த கண்ணாத்தா இருக்கக்கூடிய நாட்டரசங்கோட்டை என்று சொல்லக்கூடிய ஊர். இதுதான் அதுக்குரிய காரணம். விரிவாக சொல்லணும்னா அடுத்து இந்த பகுதியில் வரும்போது அது விரிவான காரணத்தை சொல்லுவோம். காலநரை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள 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 6 மாப்பிள்ள தான். யார் மாப்பிள்ள? உனக்கு 6 மாப்பிள்ள. 6 மாப்பிள்ள இல்ல, யார் ஆறுமுக மாப்பிள்ள. அதனால நான் பார்த்தா மாப்பிள்ள தான். யாரம்மா முதலாளியில போட்டு தெய்வதானமா அட நான் பார்த்தா மாப்பிள்ளை யாரம்மா முதலாளியில போட்டு தெய்வதானமா கல்யாண செய்ய போறா தாரமா உலகம் பேரு கட்ட சாமிதானமா நீங்க படமுருகனம்மா சொல்லுவேனம்மா சாமி நம்ம சாமி பேரு கட்ட சாமி மிருகப்பிரமாண மாப்பிள்ளை முருகனுக்கு இல்லாத பெருமையில கிடையாது. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஏன்டா சொல்லியிருப்பீங்களா? உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். 2ஆம் தரமா பேசுறீங்க, யாரை பார்த்து பேசுறீங்க? உன் தலையெழுத்து அதுதான். ஐயா நீ 2ஆம் தரமா தான் போகணும். இங்க இருங்க, நீங்க பிரம்மச்சாரி. யாருமே கட்ட முடியாது. நீங்க பிரம்மச்சாரி. உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? ஏமா உங்க பிள்ளைய அந்த அப்படி போக சொல்லுவீங்களா? என்னமா நடிக்கிற? நான் கேக்குறேன், ஒரு சமயத்துல பெண்ணாக பிறப்படுதீங்கல்ல, 60 பிள்ளைகளை பெத்தெடுத்தீங்கல்ல, பேசாம நீங்களே பொம்பளைய மாதிரி அந்த 2ஆம் அப்படி ஒரு நியதி விதி இருந்திருந்தா நாங்க போயிருப்போம். ஆனா இந்த விதி என்ன? நீதான் 2ஆம் தரமா போகணும். வேணான்றேன். இங்க பூலோகத்துல யாரும் உன்னை கட்ட முடியாது. உனக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தான். உன்னை கட்டணும், அவன் தான் வரணும். காலம் பூரா நான் திருமணமே முடிக்காம இருந்தாலும் இருப்பேனே ஒழிய முருக பெருமானுக்கு 2ஆம் தரம். ஐயோ முருகா, அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பிடிக்காத திருமணத்தை வற்புறுத்தல் என்ன பேர் தெரியுமா? கூட்டி கூட போதும் தன் நாகரிகம் ஞாபகத்தம் இல்லாமல் பேசிவிட்டாய். அறிவலார் கருமையும் அன்பலார் கண்மையும் பண்பலார் கப்பந்தையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டி கொடுப்பதங்க வேலை. அதனால சூரிய அஸ்தமனத்திற்கு உன்னை இந்த முருகனுக்கு கிளம்புவது கட்டாவிட்டால் நான் நாரதம் அல்ல, முடிச்சும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண. கபடி 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 ரைட் அவுட். அம்மா சொல்லுங்க. வள்ளிநாயகம் அவர்களே சொல்லுங்க. உங்களுக்கு முருகன் சொல்லுங்க. பெட்டிக்காரர் அவர்களே, முருகனை பிடிக்கலையா? முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? முருகனை பிடிக்கலன்னா நம்ம கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. என்ன பிடிச்சிருக்க? அவர் தம்பி மணிகண்டே. வேண்டாம், முருகனே போ. எக் ரைஸை பாதி சாப்பிட்டு பாதி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. பைக் எடுத்து வையா. தண்ணியை தெளிச்சு விடுப்பா. முருகப்புறம் பார்க்கறத நாடகமே.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் இனம் காத்த ஈசனே போற்றி போற்றி, என் குரல் வளம் காப்பாய் இருளனே போற்றி. உலக உற்பத்தியின் பொழுது தேவ அசுர யுத்தம் நடந்த காரணத்தினால் அழிந்து வரும் அசுரகுலத்தை தடைக்க செய்ய வேண்டும் என சுரேசையாகப்பட்டவரை சுக்கராச்சாரியார் சொன்னதன் காரணத்தினால சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன், அஜமிகி என்ற 4 பேரை பெற்றெடுத்தார். அவர்களோ அரக்க குலத்தின் இம்சையின் அரசனாக காட்சி தந்தனர். இருப்பினும் தேவர்கள், முனிவர்கள், ரிஷி புகவர்கள் அனைவரும் தேர்ந்து என் தந்தையாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் வந்து முறையிட சத்தியதானம், வாமதேனம், தற்புருடம், ஈசானம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களையும் ஒன்றிணைத்து மனோன்மணி என்று சொல்லக்கூடிய 6வது முகத்தை காட்டி 6 முகமும் 12 கரமும் உடைய ஏக வடிவடித்து இளமை திருவிளையாய் யாம் புரிந்தோம். இருப்பினும் என் தாயாகப்பட்ட இலை நலைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடி காரியம்மா நீ மருளாடி வந்திரம்மா உடுக்கை வம்பை முரசொலிக்க உருபி வேலும் தாளிதைக்கு சேரோடு வீதியிலே மாறி நீ ஓடி வந்தியம்மா மலையனூர் வெங்காலியே ஆகாடி திரிசூலியே
மகரிஷி அரியணை காண காத்து கொண்டிருக்கிறார். அவர் வரவையும் எதிர்பார்த்து காத்திருப்பார். உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேல சுவையான அமுதே செல்வவிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேல இன்பமோ துன்பமோ இணைந்தது இன்பமோ துன்பமோ இணைந்த வாழ்வி இணையில்லா நெத்தரு புகழிடார் பாட அன்பு மரணையும் அறமோ புறமுன்னாட அன்பு மரணியும் அதனும் புறமுனே சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேல சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேல சுடர்மிகு வடிவேல சுடர்மிகு வடிவேலா. முருகா வருக வருக நாரத பிரம்மே வருக. அன்னை கலிர்மகளின் அருந்தவ செல்வரை வாருங்கள். யாழிசை வல்லோனே வாருங்கள். தங்களை கண்டது மனதில் ஆனந்தம் பொங்கி ஓடினாலும் வந்தாரை வரவேற்பது தமிழர் உள்ள பண்பாடு என்ற முறைதனிலே தமிழ் கடவுள் என்று உங்களால் பெயர் பெற்ற நான் தங்களை வரவேற்கிறேன். இனிதான சுரையாள இசை மீதையே எலகல்பு குயர்வான தவயோகியே வருக வருக வருக. சுரஞால இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞால இசை மேதையே எனது உயர்வான தவயோகியே எனது உயர்வான தவயோகியே இனிதான சுரஞால இசை மேதையே அகங்காரர்கள் குளம் பாய்த்திடும் அறிவில் வல்லவரே மாநிலம் துறஞானிட அனைவருக்கும் வல்லவரே நீர் எங்கள் நாட்டில்
வந்திருக்கிறீர்களே வருக. வந்த காரணத்தை கனி ஒன்றை கண்டு வந்திருக்கின்றேன். கண்ட கனியில் சிறப்பு இருக்கிறது சொல்றீங்க. மகனுக்கும் தேன்கதலே மங்கனிக்கும் வேலனிக்கும் ஒரு பூங்கனியை கள்ளி மனம் பூரித்தே ஐயா முருக 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 நான் கடந்த மக்கணிகை இக்கணமே செல்றி அதை கொய்யாமல் கொய்தனைக்கே வேண்டும் ஐயா. இதான் மிக சிறப்பு. கனியின் சிறப்பு அற்புதமாக இருக்கிறது. இருந்தாலும் அடியேன் சில விவரங்கள் மட்டும் கேட்கலாம். முனிஜே புதிருக்கு மேல் புதிர் வேண்டாம். தாங்கள் கண்டு வந்தது கண்ணியில் கண்ணியத்தான் பார்த்து வந்திருக்கின்றேன். அதில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என் மங்கிற்கு வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம். அதில் அமிர்தவள்ளிக்கு தென்புறம் கொடுத்த தேவியான என்ற பெயரை திருமணம் எடுத்து தாங்களால் சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றாள். அவள் வேடுவர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவர் புல சென்று மானை 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 என்ற மானை துளிச்சு சென்று அம்மான் மகளை ஒரு முறைக்கு உங்கள் அம்மா மக கடிமனும் பிரதி காட்சி சென்று வருகிறேன். அடியனுக்கு ஆசி தாருங்கள். சென்று வாருங்கள். ஏப்பா அப்படிப்பா. ஆமாம் ஃபுல்லாக பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தான பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தான மெய்யழகை பாடுங்களே பெண்ணோடி பெண்ணை தருவார்களே பெண்ணோடு பெண்ணை தருவார்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் புகழ் பாடுங்களே. பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மோகிகளே பாண்டாளி புகழ் காட்ட தங்கை கொடுத்தார். அன்று பாரத போர் முடிக்க சங்கை முடிக்க சங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள சங்கை கொடுத்தார். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். கொடுத்த கல்லாடு
நன்றி 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 நன்றி. இதுவரை எப்படி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை போன்று வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த வள்ளி திருமணத்தை கண்டுகளித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய அருளாசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. நீலை